குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த மன்னாவது எஸ்ஐயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த வசனம் இதுதான். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அஞ்சாதே அஞ்சாதே என்னங்கிறது. ஆண்டவர் சொல்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீங்கள் எந்தெந்த காரியங்கள் இருந்தாலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். அதாவது அவர் சொல்கிறாரு, நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத, நான் உன் தேவன். எல்லாத்தையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நேர்த்தியாக செஞ்சு தருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ள வசனங்களில் சொல்கிறேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் நீ தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். அதாவது அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். எந்த காரியத்தை குறித்து பயந்தாயோ அந்த காரியம் வரைக்கும் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு கீழே வர்ற வசனங்கள் சொல்லுது, என்னை உதவி செய்வேன், என் நீதியின் வரக்கருத்தால் நான் உன்னை தாங்குவேன். அதாவது ஆண்டவர் சொன்னார், இது இந்த நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் என்னென்னா, நம்மளுக்கு சூறாவளி என்று சொல்லி வந்தது. என்ன சூறாவளி வர்ற நேரம் நம்ம ஆண்டவர் உறுதினையை பெற்றுக்கொண்டோம். என்ன பற்றுக்கொண்ட வடிவா நம்ம ஜெபிக்கிறாக்களுக்கு எந்த இதுவும் அணுகலை, எந்த ஒரு சேதங்களும் ஏற்படலை. என்ன அந்த சேதங்களும் ஏற்படலை. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஏற்று காலத்தில் நான் உன்னை உதவி செய்வேன். ஆனால் நீ என்ன எனக்கு நீ என்னோட இருந்து உரையாடி ஜெபிக்கணும் என்று சொல்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் உனக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்னை ஒரு வழக்கரத்தால் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ வாங்க நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இதனால் நாங்கள் உங்களை ஜெபிக்கிறோமப்பா. நீங்கள் சொன்னீங்களேப்பா, ஏற்ற நாளத்தில் எங்களுக்கு உதவி செய்வர் என்று சொன்னீங்களேப்பா. நீங்கள் சொன்னீங்க, என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களேப்பா. நீங்கள் எங்களை பாதுகாப்பீராகப்பா. அதே போல் ஸ்கூலுக்கு போகிற சின்ன பிள்ளைகள் மீது கூட கரம் இருக்கட்டுமப்பா. உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. வேலைக்கு போகிறவங்க மீது கூட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளர்கள் மீது கூட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, ஏசப்பா, பொய் குற்றம் சாட்டப்பட்டு நீதி ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க மீது கூட கரம் இருக்கட்டுமப்பா. ஏசப்பா, அவங்க நம்புற மனிதர்கள் மீது கூட கரம் இருக்கட்டும். ஏசப்பா, உங்கள் பிள்ளைகள் மீது கூட கரம் இருக்கட்டும் அப்பா. எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இவன் நல்ல பிதாவே, ஆமென்.